நாளை கூறி வந்திருக்கிறோம். அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் வாசிப்போம் மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 24ஆம் வசனத்திற்காக வாசிப்போம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்மையோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாளிலே கர்த்தாவே, நீங்களோடு கூட நம்முடைய வார்த்தை மூலமாக பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்டு அதன்படி செய்வதற்கு எங்கள் ஒருவரையும் நீங்கள் தகுதிப்படுத்தும். அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடியனை மறைத்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்தும். உங்களுடைய பரிசுத்தாவிடைய பிரசன்னம் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஒவ்வொரு மீது வந்து அமர்ந்து உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கு பிரியமான செய்து உதவி செய்யும். அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூக்கி நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஏன் வெறுமையாய் இருக்கிறாய், ஏன் வெறுமையாய் இருக்கிறாய் என்றதான வார்த்தை தலைப்படுத்தலாம். இந்த நாளில் நாங்கள் இந்த வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நல்ல கவனிங்க. ரெண்டு எஜமான்கள் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னா அந்த ஒரு முதலாளிக்கு ஒருத்தன் அந்த முதலாளி தான் வேலை செய்யலாம். அந்த முதலாளிகிட்டே வேணும் இன்னொரு முதலாளி வேலை செய்யக்கூடிய ஒரே மனுஷன் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரே நேரத்தில் என்ன செய்யலை, வேலை செய்ய முடியாது இல்லையா? அதே மாதிரி சதானே அவன் என்ன செய்வான் அப்படின்னா ஒருத்தங்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னா ஒருத்தனை பகைச்சிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் என்ன செய்வான், போயிட்டாவன் சானே அண்டி கொள்ளுது. அப்போ ஒருத்தனை பகைக்கிறான் என்ன அப்படின்னா ரெண்டு எஜமான்கிட்ட வேலை செய்யறவன் என்ன செய்வான் அப்படின்னா இங்கே உள்ளது அங்கேயும் அங்கே உள்ளது இங்கேயும் என்ன செய்வான் சொல்லி 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 இங்கிட்டு அங்கிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருப்பான். அவனும் பிரச்சனைக்குள்ள நினைஞ்சிட்டு இருப்பான். சதானே நல்ல கவனிங்க. அப்ப அது எதுக்கு அப்படி பேசுறாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா சானே அவர் சொல்ற ஒரு காரியம் தேவனுக்கும் உலக பொருளுக்கும், தேவனுக்கும் உலக பொருள். தேவன் யார் என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும், உலக பொருள் எது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சாரே இப்ப நல்லா கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு கடந்த நாட்களில் படிச்சு கொடுத்த வந்து சாரே உலக பொருள். இப்ப உலகத்தில் இருக்கிற பொருள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரே அங்க நீங்க தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், சாரே வைரமா இருக்கட்டும், அது என்னவா இருக்கட்டும், இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அடங்குது. உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அடங்குது. இதெல்லாம் பொருள். இப்ப நீங்க தங்கத்தை என்ன செய்வீங்க, நீங்க தங்கத்தில் செஞ்சு ஏதாவது ஒரு தோடையோ இல்லை ஏதாவது ஒரு நகரையோ கொண்டு போய் எவ்வளவு பத்திரமா வைப்பீங்க, இல்லை லொக்கரில் கொண்டு போய் வைப்பீங்க. யாரும் அந்த எடுத்துக்கூடாது, கவனிக்கக்கூடாதுன்னு அவளை பக்குவமாக கொண்டு போய் என்ன செஞ்சிருவீங்க, நீங்க வைப்பீங்க சானே. அதே மாதிரி தான் சானே இன்னைக்கு தங்கத்தில் இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியத்தில் எதை செய்தாலும் அதை கடவுள் என்று என்ன செய்யலாது, ஆராதிக்க முடியாது. ஏனென்றால் அது வந்து பொருள்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு பொருள். அது பொருள் என்ற தன்மைக்கு உள்ளாக இருக்கக்கூடியது. பொருளாக இருக்கக்கூடியது பொருளாகவும் தேவனாக இருக்கக்கூடியது தேவனுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கொடுக்கும் போது தேவன் யார் என்றது நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். பொருள்கள் எப்படிப்பட்டதுன்றது நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் சானே. அப்போ அதை தான் அவர் சொல்றாங்க வந்து நீங்க வந்து முதல்ல தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க ஊழியம் என்ன செய்யலாது, செய்ய முடியாது. ரெண்டுக்கும் நீங்க ஊழியம் செய்யலாது சாரி. அப்போ ஊழியம் என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. பொருளாக இருக்கக்கூடியதை எடுத்து நீங்க என்ன செய்வீங்க, நீங்க பார்ப்பீங்க அதெல்லாம் தூசி அடிச்சு கிடக்கும். ஒரே இடத்துல இருக்கிறனால அதில் தூசி அடிச்சிடும். உடனே வந்து தூசி எல்லாம் தொடச்சி அதை கழுவி துப்புரம் பண்ணி சானே அதை அப்படியே என்ன செய்ய வச்சு அந்த பொருளை பாதுகாப்பீங்க. பொருள் என்று இருந்தா அந்த பொருளை நீங்க பாதுகாக்க வேண்டும். பொருளை நீங்க என்ன செய்ய, நீங்க பொருளை நீங்க பாதுகாக்க வேண்டும். தேவன் என்று இருந்தா தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதா பேசுறது? எல்லாத்துக்கும் விளங்கக்கூடிய மாதிரி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நல்ல கவனிங்க சானே. அப்ப பொருள் என்று சொன்ன பொருளை நம்ம பாதுகாக்கணும், தேவன் என்று சொன்னா தேவன் நம்மளை பாதுகாக்கணும். அப்ப நம்மளை பாதுகாக்கக்கூடியவர் தேவன், நம்ம பாதுகாக்கக்கூடியது பொருள்கள். அப்ப இந்த பொருள்களுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க முதல்ல என்ன செஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சு கொள்ளுங்க சார். ஏன் என்று சொன்னா பொருள்கள் உங்களை என்ன செய்யாது அப்படின்னா ஆசீர்வதிக்காது. தேவன் நம்ம என்ன பண்ணுவார், வந்து ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிற அப்படின்னால நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். ஊழியம் என்றால் என்ன, வேலை செய்கிறது.
சானே ஊழியம் என்றால் வேலை செய்கிறது அல்லது சேவை செய்கிறது. நல்ல கவனி. இப்போ பொருள்களாக இருக்கக்கூடிய பொருள் என்று சொல்லப்படக்கூடிய உலக பொருள்களால எப்பேற்பட்ட காரியங்களை செஞ்சு அது கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சிருந்து அதுக்கு போயிட்டு எவ்வளவு சேவை செஞ்சாலும் சாரி அந்த ஊழியத்தை அது ஒரு நாள் என்ன செய்யறது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யறது ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை, அது நம்மளை ஆசீர்வதிக்கிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாம அது நமக்கு ஒரு துணையாகவோ நமக்கு ஒரு பாதுகாப்பாகவோ எப்பயும் என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போகிறது இல்லை. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய தடவைகள் செய்திகள் கேட்டிருப்பீங்க, பேப்பர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சானே என்னது கடந்த இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த கோயிலை உடைத்து சரிதானே இந்த அம்மா காலத்துல இருந்து தானே நகையெல்லாம் அடிச்சு என்ன கொண்டு போயிட்டாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, போலீஸார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா புல் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அப்ப பொருள் என்று இருந்தா அதை நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு நாங்க பாதுகாக்கிறதுக்கான முழு முயற்சியை செஞ்சு அதுக்கு போட்டுக்கிற கதவெல்லாம் கூட பார்த்து யாருக்கும் திறக்க முடியாத அளவுக்கு பெரிய லோக்கல் கதவை போட்டு என்ன செய்வாங்க அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கதவையும் உடைச்சிட்டு போயிட்டு உங்களுக்கு போய் என்ன செஞ்சு போயிடுறாங்க. ஒரு சில பேர் அதை திருடிக்கிட்டு போயிடுவாங்க. திருடிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு பொருள் இருக்கும். ஆனா தேவனை யாராலையும் என்ன பண்ணலாது, திருடிக்கிட்டு போக முடியாது. அப்ப திருட முடியாதவர் அவர், யாரும் தொட முடியாதவர். சரி, அப்ப அந்த மாதிரி கடவுள் என்றும் பொருள்களை பொருள் என்றும் நாங்கள் கண்டுகொள்வது மிக முக்கியம். சரி, ஆனபடினாலதான் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க கிறிஸ்துவை ஆராதிக்கிறீங்கன்னா நீங்க கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியில் இருப்பீங்க. அப்ப அந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்காக உங்களுடைய பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், அதாவது தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் கிறிஸ்து. சானே, ஆனா ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ஒரு தங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த உருவமும் தன்னுடைய ஜீவனை யாருக்குமே ஜீவனே இல்லாததுனால ஜீவன் என்ன செய்யலாது, அதுக்கு யாருக்குமே கொடுக்க முடியும். ஜீவன் இல்லாதவைகள் அதெல்லாம் ஜீவனே கிடையாது. எல்லாருக்கும் அதுக்கு சானே கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், கால் இருக்கும், கை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கிட்ட என்ன இருக்காது, சுவாசம் மட்டும் அதுக்கிட்ட என்ன செய்யாது, இருக்காது. அது எங்களுக்காக மறிக்காது, எங்களுக்காக செத்து எங்களுக்காக ஜீவன் என்ன செய்யாது, அது கொடுக்காது. அப்ப இதே உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, உங்களை விடுதலையாக்கும்படியாக உங்களுக்காக அவர் வேலை செஞ்சிருக்கிறார். உங்களுக்காக ஒரு பெரிய சேவை மனப்பான்மையோடு கூட அவர் உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறார். எனக்கு உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறார். எப்படின்னா எனக்காக என்னுடைய பாவத்துக்காக நான் பெற வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். எனக்காக அவர் தண்டனைக்கு உட்பட்டார். சானே, எனக்காக நான் வாங்க வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்கினார். என்னைய கொலை செய்ய வேண்டிய இடத்துல அவரை கொலை செஞ்சாங்க. சானே, இப்போ 3வது நாள் அவர் எல்லாரையும் போல அடக்கம் பண்ணப்பட்டு 3வது உயிரோடு என்ன பண்ணார், அவர் எழுப்பினார். இன்றைக்கு உயிரோடு ஜீவிக்கிறார்கள். சரி, அப்ப எங்களுக்கு சேவை செய்திருக்கிறார். அப்ப சேவை செய்திருக்கிற சாதாரண சேவை இல்லை. சரி, தன்னையே எங்களுக்காக பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிறவர் நம்முடைய தேவன். சரி, அப்ப தேவன் மனிதர்களுக்கே சேவை செஞ்சிருக்கிறார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் அப்படிங்கிறார். அப்ப ஊழியம் நமக்கு செஞ்சிருக்கிறார் அவர். அப்ப ஊழியம் செஞ்சவரை நாங்க பார்க்கிற பொழுது அவருக்கு நான் ஊழியம் செய்யலாம். ஆனா பொருள்களுக்கு என்ன செய்யலாம், எனக்கு ஊழியத்தை பொருள்களுக்கு எனக்கு சேவை செய்யலாம். அதெல்லாம் பொருள்கள். சரி, அப்ப ஆதம் சொல்றாரு நீ தேவனுக்கு செய்தியா அங்க செய், பொருள்களுக்கு என்ன செய்யறது, உலக பொருளுக்கு என்ன செய்ய முடியும், உன்னால ஊழியம் செய்ய முடியாது அப்படிங்கிறார். சரி, அப்ப நல்ல கவனி. அப்ப நீங்க உயிரே இல்லாத உங்களுக்காக எந்த சேவையும் செய்யாத பொருள்களுக்கு நீங்க ஊழியம் செய்யற பேர்ல என்னெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க. சானே, நல்ல கவனி. இன்னைக்கு ஒரு மாலையை கட்டிட்டு இருக்கிறவங்க அவன் என்ன பண்றான், மாலையை கட்டி 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 கொண்டு போயிட்டு கோயில கொண்டு சும்மா போட மாட்டான். மாலையை கட்டி கட்டி தொங்க வச்சிருப்பான். எதுக்கு அப்படின்னா 4 பேர் என்ன செய்யணும், மாலையை வாங்கணும். ஏன்னா மாலை வாங்குறதுக்கு தான் அவன் அதை கட்டிக்கிட்டு இருக்கிறான். அது சேவையாது, அது சேவை இல்லை, அது ஊழியமும் இல்லை. அவன் தனக்கான ஒரு தொழில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவன் ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சானே, அப்ப செஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம், கொண்டு போயிட்டு அதை வச்சுட்டு இருப்பான். அவன் 4 பேர் வாங்கிட்டு போயிட்டு கொண்டு போய் நம்ம கோயிலில் கொண்டு போய் என்ன செய்வாங்க, கொண்டு போயிட்டு போடுவாங்க. சானே,
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவன் என்றும் பாராமல் நமக்காக ஒரு பெரிய சேவையை செய்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, உண்மையா தேவனை நோக்கி என்ன செய்வாங்க? அவங்க பார்ப்பாங்க. தேவனை நோக்கி பார்க்கிறவங்க கவலைப்பட தேவையில்ல. எப்படியான கவலை? வசனத்தை வாசிங்க, 20ஆம் வசனத்தை. ஆகையால் எண்ணத்தை உண்போம். என்ன சாப்பிடுறது, நாளைக்கு என்ன சாப்பிடுறது. இப்ப நீங்க எல்லாம் நல்லா கவனிங்க, என்ன சாப்பிடுறது, நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு வேதனையோட நீங்க இருந்திருக்கலாம். ஆகவே கர்த்தர் கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நினைஞ்சிருக்கலாம். ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு அவர் செஞ்சிருப்பார். ஏன்னா ஒரு தங்கச்சி இங்க வந்து சொல்லிச்சு, இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாது, சாப்பாடு கொண்டு போய் இருக்கல அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லிச்சு. இங்க வந்து இன்னைக்கு வந்துருந்தது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப எங்களுக்கு தெரியாது உங்களோட வீட்டுக்கு என்னென்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கு தெரியும், இந்த விஷயம் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆகவே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மனுஷனை சாப்பாட்டுல பட்னியை போடாம என்ன பண்ணுவார் வந்து ஆண்டவர் வந்து, ஏன்னா கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கே என்ன செய்வார் ஆண்டவர் வந்து ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவ்வளவு அருமையான இரக்கமுள்ள தெய்வம், அவ்வளவு அன்புள்ள தெய்வம். நல்லா கவனிங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அவரை நோக்கி பார்க்கிறவங்க என்ன கவலைப்படக்கூடாது. நான் வந்து என்னத்தை உண்ண போறேன், என்னத்தை சாப்பிட போறேன், என்னத்தை குடிக்க போறேன் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். அப்ப நல்லா கவனிங்க, உயிர் வாழ்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? சாப்பாடும் தண்ணியும் வேணும். சாப்பாடும் தண்ணி இருந்தால் தான் நான் உயிர் வாழலாம். அப்ப சாப்பாடு உயிருக்காக வேண்டி, உன்னுடைய உயிர் வாழ்வதற்காக நான் என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, நீ என்ன செய்யாத, நீ கவலைப்படாத. அடுத்தது, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்க சரீரத்துக்காகவும். எண்ணத்தை உடுத்துறது அப்படின்னு சொல்லி சரீரம் வந்து இறஞ்சிடக்கூடாது, நிறுவனமா தெரியக்கூடாது. நாங்க என்ன செய்யணும்? எங்களை நல்லா அழகா உடுத்தி 4 பேருக்கு மத்தியில் மானமரியாதை நாங்க என்ன செய்யணும்? நாங்க போகணும். ஆகவே நீங்க என்னத்தை உடுத்த போறீங்கன்னு நீங்க என்ன செய்யாதீங்க. உங்க சரீரத்துக்காக கவலைப்படுறீங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்க உயிருக்கு கவலைப்படுறீங்க. இன்னொன்னு உயிர் வாழ்றதுக்கு கவலைப்படுறீங்க. இன்னொன்னு உங்களுடைய சரீரத்துக்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க. உங்களோட சரீரத்தையும் உங்களுடைய உயிரையும் நீங்க கேட்டு பெற்றுக் கொண்டதில்லை. நல்லா கவனிங்க சானே. நான் தான் உங்க அடிக்கடி கேட்பேன், ஆத்மாவுக்காக சரீரம் உண்டாக்கப்பட்டதா, சரீரத்துக்காக ஆத்மா உண்டாக்கப்பட்டதா? என்ன நம்ம சொல்லுவோம்? ஆத்மாவுக்காக சரீரம் உண்டாக்கப்பட்டது சானே. ஏன்னா தேவன் வந்து இந்த உலகத்துல மனிதர்கள் மத்தியில நடமாட விரும்பினார். அப்ப நடமாட விரும்பினார். மனிதர்கள் மத்தியில தேவன் ஆவியானவராக இருந்த போதும் தன்னை யாருக்கும் மறைக்காம எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். ஆனபடினால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் மனுஷனை இந்த உலகத்துல உண்டாக்கி அவருடைய சுவாசத்தை இந்த மனுஷனுக்குள்ள என்ன பண்ணார்? ஊதினார். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய நல்ல காரியங்கள் எல்லாம் மனுஷர்களுக்கு செய்ய ஆரம்பிப்பான். அதுக்காக அவர் அந்த வேலை என்ன பண்ணார்? வந்ததை செஞ்ச என்ன பார்த்தோம்? தேவனுடைய மனுஷன் என்ன செய்யணும்? வந்தவன் தெரிந்தவனா இருக்கணும். எந்த நற்கிரியும் செய்யாம என்ன செய்யணும்? தகுதி பெறணும். அந்த தகுதி தேவனால் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யப்படும்? கிடைக்கப்படும். சானே. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த சரீரத்தை உண்டாக்கினது அந்த ஜீவனுக்காக. சரியா? அப்ப அந்த ஜீவன் உயிர் வாழணுமா இருந்தாக்க கரெக்டா என்ன செஞ்சாங்க? சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும். அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. சரிதானே? நீங்க உடுத்தணுங்கிறதுக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. ஏன்னா இது ரெண்டையுமே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இலவசம். அவர் தான் கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு சரீரத்தையும் கொடுத்தது அவர் தான், ஜீவனை கொடுத்ததும் அவர் தான். சானே. அப்ப ஆனபடினால சரீரத்துக்காக என்ன செய்ய? கவலைப்படாதீங்க. வாசிங்க. என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிடும் ஜீவனும் உடையை பார்க்கிடும் சரீரமும் விசேஷிதவைகள் அல்லவா? நல்லா கவனிங்க. அரசு வந்து ஆகாரம் என்னது? சாப்பாடை பார்க்கிடும் ஜீவனும் உடைய பார்க்கிடும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா? அப்ப நீங்க சாப்பிடணும் குடிக்கணும்னு நினைக்கிறது உண்மை. ஆனா ஆகாரத்தை விட உங்களுடைய ஜீவன் விசேஷித்தது. அதே மாதிரி உங்களுடைய சரீரத்தை விட என்னது? உங்களுடைய உடையை விட உங்களோட சரீரம் என்னப்பட்டது? எப்படிப்பட்டது? விசேஷமானது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க என்ன உறுதிட்டா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க? இல்ல அங்க ஏதேன் தோட்டத்தில் அதெல்லாம் ஒண்ணுமே இருக்குல்ல. சானே. ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு கூட அவங்க வாசம் பண்ணாங்க. ஏன்னு சொன்னா
ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அவங்க உடுத்த தேவைன்னு சொல்லி தவறான உபதேசம் இன்னைக்கு காலத்தில் இணைஞ்சிருக்காங்க கொண்டாந்து கொடுத்துக்கிறாங்க. அதில் நம்ம கவனமாக இருக்கும். நல்லா கவனிங்க. அப்போ அவர் இங்கே பேசும்போது சொல்றா உங்களுடைய ஜீவன் விசேஷமானது, உங்களுடைய சரீரம் விசேஷமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. உங்களுடைய சரீரம் என்னுடைய ஆலயமாக இருக்கிறது. 1 Corinthians 3:16 என்ன சொல்றது? பாத்தீங்கன்னா உங்களுடைய சரீரம் என்னவா இருக்கிறது? விசேஷமானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விசேஷம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலை அநேக பேர் என்ன பண்ணுவாங்க? தேடிக்கிட்டு அந்த கோயில்கிட்ட போவாங்க தானே. அந்த கோயில் ஊத்தியாவோ அசிங்கமாகவோ இருந்தா பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது. அப்படி என்னடா கோயில் இப்படி அசிங்கமா இருக்குது தானே, இந்த கோயில் இப்படி மோசமா இருக்குதே அப்படின்னு பார்த்தோன்னு நமக்கு என்ன செய்யும்? இந்த கோயில் பற்றுகள் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவோம்? நாங்களும் ஒரு காலத்தில் அப்படித்தான். ஒரு கோயிலுக்கு போன சொல்லிட்டு பார்த்தா ஊத்தியா கிட்ட இந்த ஒற்றையெல்லாம் அடிச்சு கிடைச்சுன்னா உடனே என்ன செய்வோம்? போயிட்டு துப்புர பண்ணுவோம். வாசிங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் மரியாதை இருக்கிறீங்களா? அப்ப என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஏன் உங்க சரீரம் விசேஷமானதுன்னு சொன்னாரு? என்னதுக்காக விசேஷம் சொன்னார்? ஏன்னா உங்க சரீரம் தேவன் வாழும் ஆலயமாக இருக்கிறது. தேவன் வாழும் ஆலயமாக இருக்கிறது. அப்ப தேவன் வாழும் ஆலயத்தை அவர் எப்படிப்பட்டதாக பார்க்கிறார் அப்படின்னா விசேஷமானதாக பார்க்கிறார். அது விசேஷமான ஆலயத்தை நாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனுக்கு கொடுக்காம உலகத்தில் இருக்கிறதான அசுத்தமான தானே இந்த உலக பொருள்களுக்காக நாங்கள் என்ன பண்றோம்? சரீரத்தை நாங்கள் என்ன செய்யறோம்? அடகு வைக்கிற மாதிரி வேலை பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம் தானே. உலக பொருள்லாம் உலகத்தோட இணைஞ்சு போயிடுறது. அப்படியே மண்ணோட இணைஞ்சிரு. ஒரு நாள் மண்ணாகி மனுஷனே ஒரு நாள் என்ன செய்ய போறான்? மண்ணாக போறான் தானே. அப்ப அதெல்லாம் மண்ணா போயிடும். உலக பொருட்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகமும் அழிஞ்சு போயிடும். வானமும் பூமியும் என்ன போயிடும்? அழிஞ்சு போயிடும் அவனு சொல்லிட்டாரு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம சரணத்தை போட்டு தேவையில்லாத அழகுகளுக்கு எல்லாம் பண்ணி அசிங்கமான வேலை பண்ணிக்கிட்டு திரியிடும் தானே. அப்ப விசேஷமான சரீரத்தை, விசேஷம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விசேஷம் அப்படின்னு என்னது தானே? அது ஒரு மங்களகரமான காரியம் இல்லையா? அந்த மங்களகரமா இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை எவ்வளவு கேவலமா ஒரு மனுஷன் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சரி குடிக்கிறவங்க எல்லாம் குடிச்சிட்டு எங்க படுத்திருப்பாங்கன்னா அந்த அவன் சொன்னான், எங்க படுத்துவானா? ரோட்ல படுத்திருப்பாங்க. ரோட்ல படுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? பக்கத்துல ஒரு நாய் படுத்துக்கிறத தள்ளி படுறீமா சாரி, ஒரு பண்டி படுத்துக்கிறத தள்ளி படுறேன் அப்படிமா. ஏன்னா அவனுக்கு நினைப்பு எங்க இருக்கும்? வீட்டில் படுத்துக்கிற மாதிரி. அது வீட்டிலேயே நான் மனுஷகிட்ட படுத்துக்கிற மாதிரியே நினைச்சுக்கிட்டு தள்ளி படுக்க சொல்லுவான். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில மனுஷன் செயல்பாடு. குடிச்சு எங்க எல்லாம் கிடக்கிறோம் அங்கெல்லாம் போய் கிடப்போம் சாணி. பல்லு செட்டுலாம் பார்த்து அழகாக படைச்சிருப்பார் கடவுள். நான்லாம் பார்க்க சில ஆக்கள் வெள்ளக்காரர்கள்லாம் பார்த்தாக்க நல்லா இவ்வளவு அழகாக இருக்குது. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் அப்படி இருக்கும். நாளைக்கு சாக போகிற நிலைமையில இருப்பான். 100 வயசுல இருப்பான். ஆனால் ஒரு பல்லு கூட உனக்கு நினைஞ்சிருக்காரு. இதுவெல்லாம் எல்லாம் கண்ட கர்மதெல்லாம் போட்டு கட்டிச்சு மெண்டு துப்பி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அசிங்கப்பட்டு வச்சிருப்பான். அது மட்டும் நம்ம சர்வத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவான்? அசுத்தத்துக்கு என்ன பண்ணிடுவான்? கொண்டு போய் உப்பு கொடுப்போம் சாரி. அப்ப இந்த பூமிக்குரிய இந்த பொருள்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய சரீரத்தை விசேஷமான சரீரம் என்றதை மறந்து போய் அந்த சரீரத்தை தேவையில்லாத அசிங்கமான காரியத்துக்கு ஈடுபடுத்தி விட்டுருவான். அப்ப உங்களுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்யலாது. தேவனுக்கு ஊழியம் செய்ய என்ன பண்ணா, தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணணும்னா நீ தேவனுக்கு ஆலயமாக இருக்க வேண்டும். ஆலயமாக இருந்தால் அவர் உனக்குள்ள என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். இல்லை நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 Corinthians 6:9 என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Corinthians 6:9 என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது? 9:10 வாசிங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப அநியாயம் பண்றான். என்ன பண்றான்? தேவன் வாசம் பண்ண வேண்டிய, தேவன் இருக்க வேண்டிய விசேஷமான அந்த சரீரத்தை அநியாயம் பண்றான். என்ன மாதிரியான அநியாயம் பண்றான்? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கம் அப்படின்னு என்ன அப்படின்னா சாரி, அசிங்கமான காரியத்தை வேசி மார்க்கம் அப்படின்னு கருத்தை கண்டபடியெல்லாம் குட்டிக்கிட்டு பெருச்சிக்கிட்டு தேவையில்லாத அசிங்கமான காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வேசி மார்க்கம். அடுத்து வாசிங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனை என்ன அப்படின்னா சிலை வணக்கம், படங்கள், ஓவியங்கள் இவைகளெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியல
தனக்குள்ள கடவுள் இருக்கிறார்ன்றது தெரியாம இந்த உலகத்தில் அழிஞ்சு போற பொருள்களை விக்கிரகமா கடவுள்னு சொல்லி கும்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அவனுக்குள்ள யார் இருக்கிறதுனா இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் வாசம் பண்ணுகிறார் அவனுக்குள்ள. அவன் அது புரியாம என்ன செய்யணும் அப்படின்னா அவன் தன்னுடைய கண்களுக்கு தெரிஞ்சதான கல் மண் செடி கொடி எல்லாம் அவன் கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன மாதிரி அநியாயம் பண்றான்னா பெரிய அநியாயக்காரனா இருக்கிறான். விபச்சாரக்காரரும் அடுத்து என்ன செய்யறானா தேவன் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை என்ன செய்யறானா தன்னுடைய சொந்த மனைவியோடு அவன் இசைந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடன் மனைவி தன்னுடைய உடன் புருஷன் இருந்த போதும் அவன் தவறான உறவுகளுக்குள்ள போய் என்ன பண்ணிடுறான், ஈடுபட்டுறான். இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆணுடைய வார்த்தை சொல்லி விபச்சாரத்தை பத்தி இன்னொரு அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பார்கள் என்று பூர்வத்தார் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியானவளை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் என்ன செய்யறானா விபச்சாரம் பண்றான் அப்படின்னு சொல்றான். அப்ப இச்சையோடு பார்க்கிறதுக்கு ஒரு மனுஷன் இச்சையோடு பார்க்கிறான், ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இச்சையோடு பார்க்கிறான் அப்படின்னா இச்சையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நடை உடை பாவனைகள் பிழையாக இருக்கிறதுனால தானே பார்க்கிறான், இச்சிக்கிறான். அப்ப இச்சிக்கிறான் என்ன நடக்க அப்படின்னா ஒரு பொருளை சொல்றது எப்படின்னா சார் இல்ல ஆண்டவர் இதெல்லாம் உண்டாக்கிட்டு எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு உண்டாக்கி வச்சுக்கிறாரு சொல்லிட்டு போ. நீ உடுத்துற உடுப்பு அறக்குறையா உடுத்திட்டு போனீங்கன்னா உனக்கே தெரியாம 10 பேர் உன்னை பார்த்து என்ன செய்வாங்க, இச்சிப்பாங்க. அப்படி இச்சிக்கிறதுக்கு ஊடாக நீ எவ்வளவுதான் கண்ணியமா நடந்தாலும் அந்த வசனத்தின்படி நீ யாரா மாறுறனா நீ ஒரு விபச்சாரியாக மாறுகிறாய். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரி, நீ வேசித்தனமான வேசிகளுக்குன்னு சொல்லி வேசியின் ஆடை ஆபரணங்கள் சொல்லி தனியா இருக்குது. அதுக்கு வேசிகள் எப்படி உடுத்துவாங்க, அப்ப அந்த வேசிகள் உடுத்தக்கூடிய உடுகையெல்லாம் உடுத்தாத, அவங்க போடுற ஆபரணங்கள் எல்லாம் உடுத்தாத, இதெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கிற போது உன்னை எப்படி அடையாளம் நீ வேசினு அடையாளம் கண்டுக்கிடுவாங்க. அப்ப அதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது. தேவனுடைய வசனங்கள் மிக தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லிக் கொடுக்கிறது. சரி, அப்ப அதே மாதிரி ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அடுத்தவர்கள் இச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய உடை நடை பாவனைகள் தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இருக்குது. அப்ப அதுக்குத்தான் ஆண்டு சொல்றாரு, உன்னை ஒருத்த இச்சிக்காதபடிக்கு நீ ஒரு தகுதி உள்ள உடையை நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்க, நீ உடுத்திக்க. உனக்கு தகுதி உள்ள உடை இருக்குது, தகுதியான உடையை உடுத்து. அப்ப தகுதியான உடையை உடுத்துறதுக்கு தகுதி உள்ள உடைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தான் பெண்கள் கண்டுபிடிக்கணும். சாரி, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி சொல்லும்போது கிறிஸ்தவ எங்க இருந்து வந்தார், யூத கலாச்சாரத்திலிருந்து வந்தார். யூத கலாச்சாரம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி உடுத்திருப்பாங்க, ஆண் எப்படி உடுத்திருப்பான், பெண் எப்படி உடுத்திருப்பான், அங்க பார்த்து கவனிக்கணும். பார்த்துட்டு ரைட் ஆடே அவங்க இவ்வளவு அழகா உடுத்திருக்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க என்ன பண்ணணும், நாங்க அதுக்கேற்ற பிரகாரம் வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு போவோம். சார், ஆனா இன்னைக்கு என்ன நடக்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் தலைகளாக இணைஞ்சிட்டு இருக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. வாசினி, அடுத்தது சுய புணர்ச்சிக்காரர்கள். விபச்சாரம் பண்றது ஒரு பகுதி, அடுத்து சுய புணர்ச்சிக்காரர்கள். சரிதானே, மற்றவர்களை பார்த்து இச்சிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு வார்த்தை இருக்கு. பிறனுடைய மனைவி யாருக்கோ கல்யாணம் முடிக்க யாரை கல்யாணம் முடிக்கிறது தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. திருமணம் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் நியமிக்கப்படுகிற திருமண பந்தத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி கண்டவாக்கில் லோன்னு லவ் பின்னுக்கு அலையுது. அலைஞ்சு என்ன செய்யுது அப்படின்னா அடுத்த வீட்டு பொண்டாட்டி இல்லாட்டி அடுத்த வீட்டு புருஷங்காரனுக்கு பின்னுக்கு அவங்க இச்சித்துக்கிட்டு தெரியுது. அதுக்கு பேரு விபச்சாரம் தான். அது பிறனுடைய மனைவியை பிறனுடைய கணவனை இச்சித்துக்கிட்டு தெரியுது. இதுக்கு பேர் என்னது, விபச்சாரம். அப்ப விபச்சாரத்தை குறித்து கவனிக்கணும் நம்ம வந்து. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இச்சைகளுக்குள்ள போறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்க சுய புணர்ச்சி அப்படின்னா சுய இன்பம் சுய புணர்ச்சி காண்பாங்க, தன்னுடைய வாழ்க்கையை காண்பாங்க. தனிப்பட்டு தனியா இருக்கிறதுக்கு விரும்புவாங்க, தனியா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு தெரியுவாங்க. அதை செய்யக்கூடாது. ஆண் புணர்ச்சி, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் அவலட்சணமான காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆணை கல்யாணம் கட்டுறோம், பெண்ணை கல்யாணம் கட்டுது. பெரிய என்ன போராயிடுச்சு, அக்கா போராயிடுச்சு, எல்லாம் தலைகள்லாம் மாறிடுச்சு. இப்ப சரி, இதுக்கெல்லாம் இப்ப அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரிதானே, சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு அதுல வேற லைசன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சரி, கத்துறதெல்லாம் இருக்கிற அருவ இருக்கிற இந்த அருவறுப்புகள் எல்லாம் இந்த விக்கிர ஆராதனை எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல சாபம் இருக்கும், அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது எவ்வளவு சொன்னா. சரி, ஏன்னா அது பொருள்கள், அது உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்யல, கொடுக்கல. உங்களுக்குள்ள வந்தது வாழ போறதும் இல்லை, நீங்க அதுக்கு எந்த சேவை செஞ்சும் பிரயோஜனமும் இல்லை. வாசிங்க, திருடர்கள்
பொருளாசைக்காரரும் திருடர்கள், பொருளாசைக்காரர்கள், வெறியரும். வெறியர்னா என்ன? வெறியர்னா யாரு? தேவையில்லாத போதைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு வெறித்தனமா சுத்திக்கிட்டு தெரியக்கூடிய ஆட்கள். உதாசீனர்கள் அப்படின்னா வேதத்தை படிச்சு கொடுக்கும் போது வேதத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கேட்கறது இல்லை, அதுபடி நடக்க விரும்புறது கிடையாது. நீ எவ்வளவு சொன்னாலும் கத்தினாலும் பிரச்சனை கிடையாது, நாங்க எப்பயும் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட வாழக்கூடியவர்கள் உதாசீனர்கள். பட்டது கொள்ளைக்காரர்கள். ஒருத்தர் பொய் சொல்லி ஏமாத்தி, சாணி இந்த லட்சம் போட்டுப்பார், உடம்பெல்லாம் என்ன செஞ்சிடும், வெள்ளை வெள்ளைன்னு வந்துடும் சொல்லி பொய் சொல்லி கொள்ளையடிக்கிறது. அது மாதிரி நீ இந்த சாமியை கும்பிட்டுப்பார், அந்த சாமியை கும்பிட்டுப்பார்னு சொல்லி உலகத்தில் செஞ்ச ஒவ்வொரு பொருள்களால் செஞ்ச உண்டாக்குன ஒவ்வொரு சாமி சிலையில் கொண்டு வச்சுட்டு இதை கும்பிட்டு உனக்கு இது கிடைக்கும் அப்படிமா. இப்படிலாம் கொள்ளையடிச்சு தெரியுது சில கூட்டங்கள். இவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய சரீரத்தை படு கேவலமான முறைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய சரீரம் விசேஷமானது, ஏன்னா உன்னுடைய சரீரத்துல தான் நான் வாசம் பண்றதுக்கு விரும்புகிறேன். தேவன் எங்க இருக்கிறாரா? உனக்குள்ள என்ன பண்ண போறாரு? உனக்குள்ள வாசம் பண்ண போறார், உனக்குள்ள தங்கி இருக்க போறார். அப்போ உன் சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமான என்ன செய்ய வேணும், வச்சுக்கொள்ள வேணும். சானே நல்லா கவனிங்க சானே. அப்போ 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனமா பாருங்க, உன்னுடைய சரீர பாண்டத்தை நீ என்ன செய்யணும், நீ பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அப்ப உங்க சரீரத்தை நீங்க கனமா வச்சுக்கொள்ளணும், கனமா வச்சுக்கணும். குடிக்கிறவன இந்த உலகத்துல ஒரு நாள் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். தேவையில்லாத போதைகளுக்கு பின்னுக்கு போறவன் ஒரு பேர் கணக்க மாட்டான். இந்த உலகத்துல சாதாரண மனுஷனே கணக்கெடுக்காத காரியத்தை நீங்க பண்ணிவிட்டு கடவுள் உங்களை கணம் பண்ணணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கடவுள் உங்களை கணம் பண்ணணும், உங்களை கடவுள் மதிக்கணும், கடவுள் உங்களை நேசிக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதுல உங்க சரீரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாதா, கனவீனப்படுத்தாதீங்க, அதை பரிசுத்த பாக்குங்க. அதை ஏன் நீங்க என்ன செய்றீங்க, சரீரத்தை என்ன செய்றீங்க, அசுத்தமாக்காதீங்கன்னு ஆண்டவருக்கு தெளிவா பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்க சரீரம் தேவனுக்கு மிக விசேஷமானது. உங்களுடைய ஜீவன் அதை விட விசேஷமானது. ஏன் அப்படின்னா அந்த ஜீவன் கர்த்தருடைய சுவாசம், கர்த்தருடைய சுவாசம். அப்ப அது மேல அவர் ரொம்ப விருப்பமுள்ள தெய்வம். அதனாலதான் அந்த ஆத்துமாவுக்காக தன் ஜீவனையை கொடுக்கும். ஏன்னா அந்த ஆத்துமாவுக்கு விலை மதிப்பே கிடையாது. ஒரு ஆத்துமாவுக்கு விலை மதிப்பே கிடையாது. கடவுளே தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுக்கும் அளவுக்கு என்னுடைய ஆத்துமாவை அவர் நேசிக்கிறதா இருந்தா அந்த ஆத்துமா எவ்வளவு விலை உயர்ந்து விலை மதிப்பே இல்லாதது தான் அந்த ஆத்துமா. அப்படிப்பட்ட ஒரு ஆத்துமாவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். சாரி, அப்ப அந்த ஆத்துமா அவ்வளவு முக்கியம், அவ்வளவு விசேஷமானது அப்படிங்கிறார். சானி, அப்ப நீங்க அப்ப சொல்ற சானி, நீங்க கவலைப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் கவலைப்படுற? உனக்கு சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? உன் கடவுள் மேல சந்தேகம். சந்தேகம் இருக்கிறவன் தான் என்ன செய்வான், கவலைப்படுவான். சரி, அப்ப நீங்க கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கான முழு சேவையையும் அவர் செய்திருக்கிறார். சரி, உங்களுடைய ஆத்துமாவை நேசிக்கிறார், உங்களுடைய சரீரத்தை நேசிக்கிறார். நீங்க ரொம்ப கனம் பொருந்தினவர்கள். சரி, இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் விட நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக விசேஷித்தவர்கள். அந்த விசேஷித்த ஜனங்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களை விசேஷித்தவர்களாக நாங்கள் என்ன செய்யணும், உலகத்தில் நாங்கள் வச்சிருக்கவே 4 பேர் எங்களை பார்க்கும்போது நாங்கள் விசேஷித்தவர்கள் என்ன செய்யணும், எங்களை பார்த்து என்ன செய்யணும், சொல்லணும். எங்களை விரும்பத்தக்க காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே, அசிங்கமான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ண போகக்கூடாது. சரி, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன பண்ணுவார், கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்க தேவனுடைய சத்தத்தை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. உங்களுடைய ஆத்மாவை நீங்க கெடுக்க முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆத்மாவுக்காக மிகப்பெரிய விலைக்கரையத்தை கர்த்தர் படிக்கிறார், செலுத்தி இருக்கிறார். நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. 1 கொரிந்தியர் 6 கடைசி வசனத்தை வாசிங்க. சரி, அவருக்கு நாங்க யாரு, நாங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படி நீங்க வெறுமையா இருக்க மாட்டீங்க. ஏன் வெறுமையா இருக்கிற? என்னதுக்காக வெறுமையா இருக்கிற? ஏன் உன் வீட்டுல ஒண்ணும் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? சமாதானம் இல்லை? ஏன் பிரச்சனை போயிட்டு இருக்க? ஏன் கடன் பிரச்சனை சிக்கி தரமாகிட்டு இருக்கிற? சரி, உனக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணவாளி நீனே தவிர நீ ஆராதிக்கிற ஆண்டவர் கிடையாது. அதனால சரி, மற்ற ஜனங்கள் மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு நேர்த்தி கடை, நாளைக்கு அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு நேர்த்தி கடை போயிட்டு கண்டபடி போய் சுத்தி எல்லா கோயில்களுக்கும் போய் சுத்திட்டு கொஞ்சம் அவசியம் உனக்கு தேவைப்படாது. ஏனென்றால் நீனே தேவனுடைய ஆலயமா இருக்கிற. உனக்குள்ள உன்னுடைய ஆண்டவர் வாசம் பண்றாரு. நீ கண்டவாக்கில் அலைய தேவையில்லை, அவர் ஓங்கிட்டு இருக்கிறார். ஆனா நீ என்ன பண்ற? எல்லா இடமும் போயிட்டு எங்க பார்த்தாலும் கோயிலா அழைச்சி தெரிஞ்சுட்டு தெரியுற. அது மற்றவர்களுக்கு அந்த மூடத்தில் இருக்குன்னா உனக்குள்ள அந்த மூடத்தில் வரக்கூடாது. நீ கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை வெறுமையாக்காமல் உன்னை நிறைவான ஆசீர்வாதத்தினர் உன்னை என்ன செய்வார்? வழி நடத்துகிற தெய்வமாக இருப்பார். ஆகவே உன்னை கர்த்தருடைய ஆலயமாக தேவனுக்கு என்ன செய்? ஒப்பு கொடுங்க. சரி, தேவனை தேவனாக கனம் பண்ணு. அந்த தேவனுக்கு நீ ஊழியம் செய். அதை விட்டுட்டு தேவனை சும்மா ஜட பொருள்களாகிய தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் மனுஷனுடைய கைப்பாடுகளாகிய பாடுகளுக்கும் ஒப்பு வச்சுட்டு அது கடவுள்னு நினைச்சு தரமாறாங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருப்ப? வெறுமையாவே தான் இருப்ப. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வெறுமை யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடியவர் உனக்குள் இருக்கிறார். நீ மாற்றம் பெற்று இருக்கிறாய். நீ மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய வல்லமை பொருந்தினவனாக இருக்கிறாய். அப்ப நாம் என்ன பண்ணுவோம்னா தேவனிடத்திலிருந்து மாற்றத்தை பெற்றுக்கொண்டும் நாங்களும் மற்றவர்களுக்கு மாற்றத்தை என்ன செய்வோம்? உண்டாக்கக்கூடியதாக மாறுவோம். சரி, அப்ப தேவன் எனக்குள்ள வாசம் பண்ற அப்படின்னால தேவனுக்கு தான் நான் ஊழியம் செய்ய வேண்டும். நான் உலகத்தில் இருக்க அழிஞ்சு போற பொருள்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஊழியத்தில் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகக்கூடாது. ரெண்டு எஜமானுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. சரி, ஒன்று உலக பொருள் உலகத்தில் உள்ளது எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது அந்த சின்ன உனக்கு இல்லாமல் இருக்கியா? சிந்திச்சு பார். அதெல்லாம் உலகத்தில் அவ்வளவு அழிஞ்சு போயிடும். தேவன் ஒருவர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையோட எழுத்தின் உறுப்பு ஒன்று கூட என்ன செய்யாது? அழிஞ்சு போவார். கர்த்தர் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வமாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தன்னை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கணும், இன்னொரு மனுஷன் விடுதலை ஆகிறதுக்கு. என்னுடைய சாட்சி தான் மற்றொரு வாழ்க்கையை என்ன செஞ்சிடணும்? போகணும். இவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து வாழ்றாரா? அதான் அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகான முறையில் என்ன செய்யப்பட்டிருக்கு? மாற்றம் பெற்றிருக்கு. அப்படின்னு 4 பேர் நம்மளை பார்த்து அவன் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். உன் சரீரத்தினாலும் உன்னுடைய ஆவினாலும் தேவனை என்ன செய்ய? மகிமைப்படுத்து. நீ உன் சரீரத்தில் என்னதை பண்ணிருக்க? சாத்தானை மையப்படுத்திட்டு உட்காந்துக்கிற. உன் ஆவினால என்ன பண்ணிட்டு இருக்க? சாத்தானை மையப்படுத்திட்டு உட்காந்துருக்கிற. தேவனை மகிமைப்படுத்து. அப்பொழுது உன்னுடைய வெறுமையை அகற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.